ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்திஷ் வேர்ல்ட். நிறைய பேசணும்னு ஆசை. நிறைய டைம் இருக்குது, ஆனால் எதை பேசுறது என்ன பேசுகிறதுன்னு ஒரு குழப்பம். மனசுக்குள்ளே நிறைய கவலைகள் இருக்குது. யாருக்கூடையா ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் நம்ம சோகங்களை மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறத விட சந்தோஷங்களை ஷேர் பண்ணிக்கணுன்னு தான் எனக்கு ரொம்ப ஆசை. ஆறுதல் சொல்ல நிறைய பேர் இருக்கிறீங்க. இருந்தாலும் சில நேரங்களில் எனக்கு எங்கள் அம்மாவோட ஞாபகங்கள் தான் அதிகமாக வரும். அம்மா போல் ஒரு நல்ல ஃப்ரெண்டும் கிடையாது, அம்மா போல் ஒரு ஆறுதல் தர்ற பர்சன் உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. அம்மாவுடைய அரவணைப்பு தான் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம கல்யாணம் ஆகி குழந்தை பெற்று நம்ம பொண்ணுங்களும் கல்யாணம் ஆகி அவங்க தாத்தா பாட்டியாக நம்ம ஆன பிறகு கூட நம்மளுடைய அம்மாவுடைய பாசங்கிறது நமக்கு எப்பயும் தேவைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிற ஒன்றா தான் இருக்கும். அது வற்றாத ஜீவ நதி போல் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் அது. நான் என்னடா ஏதோ பிளேடு போடுறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வந்துருச்சு. இப்போ நித்திஷ்டிக்கு எக்ஸாம் வேறு வந்துருச்சா. அவள் பிரியா நல்லா ஆக்டிவாக படிக்கிறா. என்கிட்ட கொஸ்டின்ஸ்லாம் நான் கேட்பேன், அதுக்கு ஆன்சர்லாம் சொல்கிறத பார்த்துட்டு இவளுக்கும் ஏம்மா என்னையும் கொஸ்டின் கேளு, நானும் சொல்லணும் அப்படின்னு புக் எடுத்து வச்சுக்கிட்டு ஏதோ படிக்கிறாளா. அதெல்லாம் பார்த்தா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் என்ன பண்ணேன், ஏன் இப்படி ஒரு எனக்கு கஷ்டம். நான் எவ்வளோ சோதனைகள்லாம் கடந்து வந்துட்டேன். ஆனால் இது இன்னும் ஏஜ் ஆக அவளுடைய மெச்சூரிட்டி வர அக்கா தங்கைக்குள்ளே அந்த ரெண்டு பேரும் அவளை பார்த்து இவ நிச்சயஸ்டிக்கு அவளாம் என்ன பண்ணுறா, என்னன்னு நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா. அதற்கு எனக்கு எப்படி விளக்கம் சொல்லி அவளை புரிய வச்சு அந்த அந்த நிலைக்கு என்னால் கொண்டு வர முடியாட்டாலும் ஓரளவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன். அப்படிலாம் கேட்கும்போது எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வருது. அம்மான்னு சொல்லி அவங்க மடியில் விழுந்து ஆறுதலாக கொஞ்சம் அழணும் போல் ஒரு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வருது. அந்தளவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த எக்ஸாம் டைம்னாலே அவளுக்கு நல்லா தெரியுது. அவளோட இயலாமையை அவளால் தாங்கிக்கவே முடியல. அவளுக்கு எல்லாமே தெரியும். இப்போ அவளுக்கு அந்த எக்ஸாம் டைமில் என்ன எழுதுறதுன்னு தெரியாததுனால மற்ற விஷயங்கள் எல்லாமே தெரியுது. படிப்பு விஷயத்தில் அவளால் அந்தளவுக்கு வர முடியல. நானும் எவ்வளோ முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இப்போ நான் படிக்கிறா, ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ணுற அளவுக்கு அவளால் என்னால் கொண்டு வர முடியல. அது என்னோட தப்பு தான் என்னன்னே எனக்கே தெரியல. அந்தளவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, இதுவும் கடந்து போகணும் தான் ஒவ்வொரு நாளையும் நான் கடத்திக்கிட்டு வரேன். சரி, ஓகே, இன்னும் 2-3 நாள் அவளுக்கு எக்ஸாம் வந்துடும். இப்போ வீட்டில் தான் இருக்கா. இப்போ எக்ஸாம் அன்றைக்கி வர சொல்லிட்டாங்க. மற்றபடி வீட்டில் இருக்கட்டும், லீவு தானே அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீட்டில் தான் 2-3 நாளாக இருக்கா. இது இதுவும் கடந்து போகும், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் என் மனசை விட்டு சொல்லிட்டேன் விஷயங்களை. தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நம்மளுடைய கஷ்டங்களை யாரும் அவ்வளோ சீக்கிரம் கேட்க மாட்டாங்க காது கொடுத்து. ஆமாம், உனக்கு என்ன அப்படின்ட்டு போகிற மாதிரி தான் இருப்பாங்க. உனக்குள்ளதை நீ அனுபவிச்சுட்டு போ, வேர்த்து கொட்டுது பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்கவுங்க தலையெடுத்து அவங்கவுங்க தான் அனுபவிக்கணும். அது ஒன்றும் இல்லை. ஒரு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா அப்பா இந்த உறவுகளோடு நம்ம இருந்தாக்கா நம்ம அரவணைச்சி அப்படியே போகலாம். இப்போ நான் யாருமே இல்லாமல் தனியாக இவ்வளோ தூரத்தில் இருக்கேன். அப்படிங்கும்போது நமக்கு ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது, அரவணைப்பு அதெல்லாம் இல்லாமல் ஏதோ தனியாக ஒரு இதில் மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. விழுந்தாலும் நம்மளே தனியாக தத்தளித்து எழுந்திருக்கணும், அதுதான் வாழ்க்கை. ஆனால் கை தூக்கி விட யாராவது இருக்க மாட்டாங்களும் சில நேரங்களில் மனசு இயங்குது. என்னன்னு தெரியல, இந்த வெயிலுக்கா என்னன்னு தெரியல, கழுத்தில் இந்த மாதிரி வருது. ஆயின்மெண்ட்லாம் போட்டேன், ஆனாலும் ஒரு மாதிரி அரிப்பாக இருக்குது. இந்த குப்பைமேனி மஞ்சள்லாம் போட்டு அரைச்சி போட்டேன். அப்புறம் ஸ்கின் டாக்டர்கிட்டையும் காமிச்சேன். ஓவர் வெயிலாக இருக்குது, தாங்கவே முடியல. ஸ்வெட்டிங்ஸ் அதிகமாக இருக்குது. வா, நம்ம செல்லக்குட்டியும் நம்ம கூட தான் இருக்கா. அப்போ தான் சாப்பிட்டு வந்தா. வாய் துடைக்கணுமா? சரியா, அப்படி துடைக்கக்கூடாது. ஹாய் சொல்லு. ஹாய். ஹாய். இன்றைக்கி நேற்று பிரியா தான் சமைச்சா. அவளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன். அவள் நல்லா படிப்பா. எந்த நேரமும் நான் அவளை படின்னு சொல்ல மாட்டேன். அவளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் உட்காந்து சொல்லி தருவேன். படிப்பா, கொஸ்டின் ஆன்சர்லாம் ஒப்பிப்பா. அதுக்கப்புறம் நான் கிச்சனுக்கு வந்தோடனே அம்மா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேம்மா, எனக்கு பிடிச்ச கொஞ்சம் செஞ்சு கொடுங்க அப்படின்பா. அப்புறம் தான் வீட்டில் நிறைய முருங்கை காய்ச்சி தான் சரி அதை போட்டு ஒரு கூட்டு மாதிரி செய்யலான்னு வந்தேன். அவளும் வந்துட்டா. வாங்க, நான் அவளும் என்னெல்லாம் பண்ணுறோன்னு பார்ப்போம். இன்றைக்கி சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நிறைய முருங்கைக்காய் காய்ச்சிருந்தது. அதை நல்லா வேக வச்சு எடுத்து அதை வச்சு ஒரு மாதிரி கூட்டு மாதிரி பண்ண போகிறேன், அரைச்சி ஊற்றி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதம், சப்பாத்தி, இட்லிகளும் கூட தொட்டுக்கலாம்.
இப்போ சீசன் டைமில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நமக்கு காய் நிறையா இருந்தாலும் அது எவ்வளோ காய் போட்டாலும் அது வெந்த உடனே கொஞ்சமாக ஆகிடும். அதே சமயம் இன்னும் செய்யலாம். அது உள்ளே இருக்கிற பல்ப்பை மட்டும் எடுத்து வச்சு அது தனியாக ஒரு கூட்டு பண்ணலாம், குருமா மாதிரி. நான் இன்றைக்கி வந்து அரைச்சி விட்ட கூட்டு தான் பண்ண போகிறேன், சாதத்துக்கு கட்டி சாப்பிட்ற மாதிரி. இப்போ வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். இப்போ அதுக்கு என்ன தேவையானதெல்லாம் பார்க்கலாம். ரெண்டு ஸ்பூன் வந்து தனியா, வரமிளகாய், தேங்காய் கொஞ்சம் வச்சுருக்கேன். இப்போ நல்லா செவந்துருச்சு, எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ அந்த எண்ணெயில் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். 2 வெந்தயம் போடு. போடு. அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் போடு. பொடியாக நறுக்கி வச்சு வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட் இந்த மாதிரி மசியாக அரைக்கணும். இதை ஒரு தனியாக பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகா பொடி, மல்லிப்பொடி, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா. இன்றைக்கி செய்கிறது வந்து நம்ம பிரியா தான். கல் உப்பு கொஞ்சம் போடு. எக்ஸாம் எப்படி எழுதுன? தமிழ் எக்ஸாம் ஈஸியாக இருந்ததா? சூப்பர். அவளுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் பண்ணுறது கிடையாது. அவளுக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நல்லாவே படிப்பா. அதனால் அவள் இஷ்டத்துக்கு நான் விடுறது. கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். குழந்தைங்களை எப்பயுமே நம்ம வந்து டார்ச்சர் பண்ணக்கூடாது. இது படி 24 மணி நேரம் படிச்சுக்கிட்டே இருக்க முடியாது அவங்களால. அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக அவங்களுக்கு பிடிச்ச வேலை செஞ்சால் அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு மைண்டு நல்லாயிருக்கும். அதை அழைச்சிட்டு அந்த தண்ணி அதிலே ஊற்றிக்கிட்டு நல்லா கிளறி விடும். நம்ம குழம்பு கொஞ்சம் திக்னஸாக வரணும். அதனால் தேவைக்கு கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தண்ணி. இங்கிலீஷில் நல்லா படிச்சிட்டியா? சூப்பராக எழுதிட்டியா? சரி. குட் கேர்ள். நித்யஸ்ரீ, பிரியா 2 பேருமே செல்ல குட்டிங்கல்ல. சரி, இப்போ காய போடு. அது லேசாக ஒரு கொதி வரப்போகுது. அப்படியே ஃபுல்லாக கொட்டிடுமா? எடுத்து அப்படியே கொட்டு, குழஞ்சிட போகுது. அவ்வளோதான். முருங்கைக்காய் கூட்டு. இப்போ இது நல்லா ஒரு கொதி வரணும். அவ்வளோதான், நம்மளுடைய முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். நல்லா கொதிக்கணும். நல்லா பதமாக வெந்திருக்கு காய். நமக்கு மூஷாக வேணும்னா அப்படியே ஒரே ஒரு விசில் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம். நான் பசங்களும் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக 2 விசில் போட்டு விட்டேன். அதனால தான் அது உடஞ்சிருக்கு. இல்லைனா மூஷாகவே அப்படியே போட்டுக்கலாம். ஒரே ஒரு விசில் மட்டும் எடுத்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோ டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய முருங்கைக்காய் இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ சுட சாதத்தில் போட்டு எப்படி சாப்பிட்டு பார்க்கட்டும் பிரியா. டேஸ்ட் பார்க்கறதுக்காக நம்ம பிரியா வந்தாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறான். காய் போட்டுருமா? அது கை வச்சு சாப்பிடும். சரி, ஓகே. கொஞ்சமாக ஊதிட்டு சாப்பிட்டு காட்டு. கண்ணா பாரு, சூப்பராக இருக்கா? ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டு பசங்க எல்லாருக்குமே இந்த முருங்கைக்காய் கூட்டு இல்லை குழம்பு எப்படி வேணாலும் சொல்லலாம், ரொம்ப பிடிக்கும். இப்போ எங்கள் வீட்டில் நிறைய காய்க்க ஆரம்பித்ததுனால இனி வாரத்துக்கு ஒரு தடவை பறித்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ண போகிறோம். பாய். நம்மளோட குழம்பை பாருங்கள், சும்மா தலைன்னு கொதிச்சுட்டு இருக்கு. ஓகேவா? Thank you for watching.